திருப்பூர் மாவட்டம் உடுமலையில நடைபெற்ற பிரம்மாண்டமான அரசு விழாவில் 295 கோடி ரூபாய் மதிப்பில் சுமார் 20,000 பேருக்கு முதலமைச்சர் ஸ்டாலின் நலத்திட்ட உதவிகளை வழங்கினாரு. இந்த நிகழ்ச்சியில மேலும் பல கோடி ரூபாய் மதிப்பிலான முடிவுற்ற பணிகளை திறந்து வைத்ததோடு மட்டுமில்லாம புதிய திட்ட பணிகளுக்கு அடிக்கல் நாட்டினாரு. உடுமலையில அமைந்திருக்கும் நேதாஜி மைதானத்துல நடைபெற்ற இந்த விழாவில் வருவாய்த்துறை சார்பில் இலவச வீட்டுமனை பட்டாக்கள், ஊராட்சித்துறையோட சார்பில் கலைஞரோட கனவு இல்ல ஆணைகள், மகளிர் திட்டம், தோட்டக்கலைத்துறை, தொழிலாளர் நலத்துறை மற்றும் மாற்றுத்திறனாளிகள் நலத்துறைன்னு பல்வேறு துறைகள் சார்பில் 19,785 பேருக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டது. இது மட்டும் இல்லாம பல கோடி ரூபாய் மதிப்பிலான புதிய திட்ட பணிகளுக்கு முதல்வர் அடிக்கல் நாட்டினாரு. மேலும் முடிவுற்ற திட்ட பணிகளையும் அவரு தொடங்கி வைத்தாரு. இந்த நிகழ்ச்சியை தொடர்ந்து கார் மூலமா பொள்ளாச்சி புறப்பட்டு சென்ற முதல்வர் மு.க.ஸ்டாலின் அங்கு நடைபெற்ற நிகழ்ச்சியிலையும் கலந்து கொண்டாரு. முதல்வரோட வருகையை நோக்கி உடுமலைப்பேட்டை, பொள்ளாச்சி பகுதிகளில் போலீஸ் பாதுகாப்பு அதிகரிக்கப்பட்டிருந்தது. ட்ரோன்கள் பறக்கவும் தடை விதிக்கப்பட்டிருந்தது.